எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ஒரு ஆதார் எடுக்கணும்னா வந்து நமக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். இப்ப வந்து ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்றதுக்கா இருக்கட்டும், என்னென்ன ப்ரூஃப் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டவுட் இருக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக நான் என் ஹஸ்பண்ட கூப்பிட்டுருக்கேன். இவர் வந்து 4 இயர்ஸா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஆதார் ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இவர்கிட்ட வந்து எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணலாமா? பண்ணலாம்ப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இப்ப பேபிஸ்க்கு தான் வந்து ஆதார் எடுப்பாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு. ஆமா. சோ அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுப்பா. குழந்தை பிறந்த உடனே ஒரு 45 டேஸ்ல பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுவோம். ஓகே. அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல குழந்தையுடைய பேர் நம்ம சேர்த்துருக்கணும். அப்பா அம்மா பேரும் இருக்கும். என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு ஆதார் சென்டருக்கு போகும்போது அப்பா அம்மா பேர் இருக்கு இல்லையா அவங்க ஆதார் கார்டில், அதுவும் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் பேரும் மேட்ச் ஆகணும். அப்பா அம்மா பேர். இப்ப இது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் பேர் வந்து கரெக்டா இருந்தா கூட போதுமா இல்ல ரெண்டு பேருக்கும் யாராச்சும் ஒருத்தர் மேட்ச் ஆனாலே போதும். அவங்க யார் பேர் மேட்ச் ஆகுதோ அவங்க தான் அந்த குழந்தைக்காக போயிட்டு அவங்களோட பயோமெட்ரிக்கு கைரேகை, விழி, கண்விழி இதெல்லாம் கொடுத்து குழந்தைக்காக ஆதார் பண்றாங்க. ஓகே. இப்ப நீங்க நியூ பார்னுக்கு வந்து அந்த கண்விழி அந்த பயோமெட்ரிக் எல்லாமே எடுப்பீங்க பிறந்த குழந்தைக்கு? எடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் அப்பா அம்மாவுடைய அவங்களோட பயோமெட்ரிக் தான் வைப்பாங்க. குழந்தையுடைய போட்டோ மட்டும் தான் இருக்கும். ஓகே. அப்புறம் மற்ற டீடைல்ஸ்லாம் இருக்கும். அப்பானா அப்பாவுடைய கண்ணும் அப்பாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வச்சு குழந்தைக்கு ஆதார் எடுப்பாங்க. சரி, இப்ப பிறந்த குழந்தைக்கு ஆதார் எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணணுமா இல்ல அப்படியே விட்டுடலாமா? 5 வயசு வரைக்கும் தான் அந்த ஆதார் ஓகே ஆகும். 5 வயசுக்கு அப்புறம் ஒரு மேண்டரி பயோமெட்ரிக் அப்டேஷன் சொல்லுவாங்க. அதுவும் ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதும் ஃப்ரீ தான். 5 வயசுக்கு அப்புறம் பயோமெட்ரிக் அப்டேஷன் பண்றதும் ஃப்ரீ தான். அதுக்கு அடுத்து ஏதாவது அப்டேஷன் பண்ணணுமா? ஆமா. அப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் ஒரு அப்டேஷன் பண்ணணும். அதுவும் ஃப்ரீ தான். அதுவும் ஃப்ரீ தான். அப்ப வந்து நியூ பார்னுக்கு அப்புறம் பிறந்த 5 இயர்ஸ் பேபிக்கு அதுக்கப்புறம் 15 இயர்ஸ் பேபிக்கு வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 15 இயர்ஸ் பேபி இல்லையோ? ஓகே. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ தான். ஓகே. இப்ப வந்து ஆதார்ல வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணலாம். அட்ரஸ், போட்டோ, ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து சிம் கார்டு அடிக்கடிக்க மாத்திட்டே இருப்போம்னு வச்சுக்கோ. எத்தனை வாட்டி வேணாலும் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். அன்லிமிட்டடா மாத்திக்கலாம். அட்ரஸும் அன்லிமிட்டட் தான். நாம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வீடு மாறும்போதெல்லாம் நம்ம மாத்தி தானே ஆகணும். அதுவும் அன்லிமிட்டட். அப்ப வந்து எல்லாமே அன்லிமிட்டட். நம்ம எத்தனை வாட்டி வேணா மாத்திக்கலாம். அப்படிலாம் இல்ல. பேரை நம்ம அடிக்கடி மாத்திக்க முடியாது இல்லையா? ஆமா. அதனால பேர் வந்து லைஃப் டைம்லயே 2 முறை தான் மாத்த முடியும். 2 முறை தான். டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தெரியாம தப்பா கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு முறை தான் அதை டேட் ஆஃப் பர்த் மாத்திக்க முடியும். அதுக்கு மேல மாத்த முடியாது டேட் ஆஃப் பர்த். ஓகே. இந்த போட்டோஸ் வந்து போட்டோஸ் வந்து நம்ம விருப்பம் போல மாத்திக்கலாம். எத்தனை முறை வேணாலும் மாத்திக்கலாம். ஓகே. இப்போ வந்து அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும்? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஆதார், போட்டோஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பருக்கு எந்த ப்ரூஃபும் தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம பழைய ஃபோன்லாம் எடுத்துட்டு போக தேவையில்ல. சிம் கார்டு வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு பிசிக்கலா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மொபைல் இருந்தாலும் எடுத்துட்டு போகலாம். ஓகே. அதுக்கு ஃபோன் நம்பருக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவை கிடையாது. இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம ஆதார் எடுத்துட்டு போனோம்னா ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துட்டு போனா தான் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்ல ஏதாவது போட்டோஸ், காப்பி, ஜெராக்ஸ் அது கூட ஓகே தான்? ஓகே. ஸோ ஃபோன் நம்பருக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. அது மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் கரெக்ஷனுக்கு எடுத்துட்டோம்னா ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். ஐடி ப்ரூஃப் மீன்ஸ் நம்ம ஃபோட்டோ வச்ச ஒரு ப்ரூஃப். எக்ஸாம்பிளுக்கு ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு. இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் மார்க் ஷீட்ல ஃபோட்டோ இருக்கு இல்லையா? அப்போ அதுவும் ஐடி ப்ரூஃப் தான். ஸ்கூல் மார்க் ஷீட் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். ஸ்கூல் மார்க் ஷீட்டு, காலேஜ் மார்க் ஷீட்டு, இல்லை கான்வொகேஷன் சர்டிஃபிகேட்டு அது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பாஸ்போர்ட்டு, இது மாதிரி ஃபோட்டோ வச்ச ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்போ அட்ரஸ்க்கு வந்து கேஸ் பில்லு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்படி இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இதை மாதிரி எது வேணாலும் வச்சு மாற்றிக்கலாம். பட் நம்ம கொடுக்குற ப்ரூஃபில் இருக்கிற நம்ம பேரும் நம்ம ஆதாரில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆகணும், ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நேம், அட்ரஸ் சொல்லியாச்சு. டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் மார்க் ஷீட்டு, தேர்ட் வந்து பாஸ்போர்ட். இது 3 வச்சு மட்டும் தான் மாற்ற முடியும். சப்போஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தால்
அவங்களோட ஒர்க் ஐடி கார்டு அதை வச்சு டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம். ரிட்டையர்ட் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படி இருந்தால் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், ஓகே. அதை வச்சு மாற்றிக்கலாம். இதை தவிர வேறு எதுவும் டேட் ஆஃப் பர்த் மாற்றதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை, இது மட்டும்தான். ஓகே. இப்போ நீ ஸ்டார்டிங்ல சொன்ன அதாவது வந்து 3 வாட்டி நம்ம ஃப்ரீயாவே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கப்புறம் வந்து 3 வாட்டி இல்லை, அது நியூ பார்ன் பேபி அது ஃப்ரீயா புதுசா எடுக்கிறோம். 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 15 இயர்ஸ் 3 வாட்டி ஃப்ரீன்னு சொன்னேன். இப்போ வந்து மற்றதுக்கெல்லாம் இப்போ சொல்ற மாதிரி நேம் சேஞ்ச் அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி நேம் சேஞ்சு, ஃபோன் நம்பர் மாற்றுறது, அட்ரஸ் மாற்றுறது, இதுக்கெல்லாம் 50 ரூபான்னு இருந்துச்சு. இப்போ 2025 அக்டோபர் 1லேருந்து 75 ருபீஸாக மாறிடுச்சு எல்லாத்துக்கும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு பேலன்ஸ் என்ன பயோமெட்ரிக் அப்டேஷன். பயோமெட்ரிக் அப்டேஷன் இதுக்கு முன்னாடி 100 ரூபான்னு இருந்துச்சு, இப்போ 125 மாறிடுச்சு. ஓகே ஓகே. டேரிஃப் பிளான் மாறிடுச்சு. வேற அப்புறம் வேற எனக்கு அவ்வளோதான் இந்த டவுட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஆதார்ல வந்து இன்னும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும்னா வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.